காஷ்மீரில் உள்ள காவல் நிலையத்தில் ஃபரிதாபாத்தில் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்களை கையாளும் போது வெடித்து சிதறியதில் கோர விபத்து ஏற்பட்டது. இதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என காஷ்மீர் அரசு அறிவித்துள்ள நிலையில் விபத்து தொடர்பான புதிய வீடியோக்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திரைப்படங்கள்ல ஹீரோ போலீஸா நடிக்கும் போது அவர் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி குத்தாட்டம் போட்டா அதை ஃபேன்ஸ் விசில் அடித்து செலிப்ரேட் பண்ணுறதை நாம் எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அது எப்படிப்பட்ட மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு உணர்த்தி இருக்கு இந்த சம்பவம். கையில பீர் பாட்டில வச்சுக்கிட்டு அதுவும் காக்கி யூனிஃபார்ம்ல திரையில இந்த இன்ஸ்பெக்டர் போட்ட குத்தாட்டம் படம் பார்த்த எல்லாருக்குள்ளவும் ஜிவ்வுன்னு ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணுச்சு. ஒஸ்திவேலன் பாட, அதுக்கு மல்லிகா மேடம் ஆட, அன்னைக்கு ஒட்டுமொத்த தியேட்டரும் எரப்டாச்சு. ஆனா ரியல் லைஃப்ல காக்கி சட்டை குத்தாட்டம் போடும்போது அது ஆரவாரத்தோட ரசிக்கிற மக்கள், அதுவே ரியல் லைஃப்ல ஒரு போலீஸ்காரர் தப்பு டுப்பு டும் டும் தப்பு டுப்பு டப்பு டும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை போட்டா எவ்வளோ நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உணர்த்தி இருக்கு இந்த சம்பவம். ஆஃப் டியூட்டியில புதுச்சேரி ஏனாம் காவல்துறையினர் அரங்கேற்றிய இந்த கலாசலா கச்சேரி தான் இந்த வாரம் யூனியன் டெரிட்டரியோட அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸா மாறி இருக்கு. MS விஸ்வநாதனோட தத்துவ பாடலுக்கு வைப் பண்ணது ஒரு குத்தமாப்பா? ஜனநாயக நாட்டுல கலீக்ஸ் கூட சந்தோஷமா ஒர்க் பண்ணக்கூடிய குடிமகனுக்கு இதுக்கு கூடவா உரிமை இல்லைன்னு சிலர் நினைக்கலாம். ஆனா இந்த விவகாரம் இவ்ளோ சீரியஸான சர்ச்சையானதுக்கு காரணம் ஆபீசர்ஸ் குடிச்ச சர்ச்சைக்குரிய ஸ்பெஷல் மோரால தான். இந்த சம்பவத்தோட முழு பின்னணியும் தெரிஞ்சுக்க பாண்டிச்சேரி கிரைம் ரிப்போர்ட்டர் அக்பர் அலிய விசாரணையில இறக்கணும். புதுச்சேரி தலைநகர்ல இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவுல ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பக்கத்துல தான் புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட ஏனாம் பகுதி இருக்கு. அங்க இன்ஸ்பெக்டரா பணியாற்றி வருபவர் தான் இந்த சகலகலா வல்லவரான ஆடலரசு. சமீபத்தில் ஏனாம் பகுதியோட காவல் கண்காணிப்பாளரா வரதராஜன் என்பவர் நியமிக்கப்பட்ட பிறகு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆடலரசு மேலையும் ஏற்கனவே துறை ரீதியான புகார்கள் இருந்த காரணத்தால அவரை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்ய நிறைய சான்சஸ் இருக்குன்னு பலரும் நம்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நெருங்கிட்டு இருந்த ஆடலரசும் ரொம்பவே சோர்ந்து போயிருக்காரு. இந்த நிலைமையில தான் கடந்த 12ஆம் தேதி புதுச்சேரி காவல் தலைமையகத்தில இருந்து டிரான்ஸ்பர் உத்தரவு வெளியாகிருக்கு. அதுல ஆடலரசோட பேர் இல்லாததை பார்த்ததும் ஹாப்பாடான்னு நிம்மதி அடைஞ்ச மனுஷன் காவல்துறையினரோட அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு. அந்த குரூப்ல இருந்த சக ஊழியர்களும் ஆடலரசுக்கு ஆதரவளிக்கும் விதமா எல்லாம் கடவுளோட கிருபைன்னு இன்ஸ்பெக்டரை வாழ்த்தி இருக்காங்க. இந்த சூழல்ல தான் குட் நியூஸ் வெளியான அதே நாள்ல இன்ஸ்பெக்டர் ஆடலரசு அவரோட டீமோட ஏனத்துல இருந்து ஒரு போக்சோ கைதிய புதுச்சேரி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறதுக்காக போலீஸ் வேன்ல தலைநகருக்கு வந்திருக்காரு. வழக்கமான ஜுடிஷியல் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு ஆடலரசோட டீம் பாண்டி தலைநகர்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாண்டி வரைக்கும் வந்துட்டு ஒரு பாட்டில் கூட வாங்காம போனா அது மன்னிக்க முடியாத குற்றச்செயல் ஆயிடும்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. ஏனாத்துக்கு போன பிறகுதான் சந்தோஷத்தை கொண்டாடணுமா, நான் இங்கேயே செலிப்ரேட் பண்றேன்னு ஆடலரசு சக ஊழியர்களுக்கெல்லாம் பாண்டிச்சேரியிலேயே ஸ்பெஷல் மோர் பாட்டில் வாங்கி கொடுத்து வேன்ல பாட்டு போட்டு பட்டியை கிளப்பி இருக்காரு. ஆடலரசோட இந்த பிளாஸ்ட் கச்சேரியும் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டிருக்கு. ஆனா அதே குழுவில் இருந்த சில ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த வீடியோவை இன்டர்நெட்ல லீக் பண்ணியிருக்காங்க. குறிப்பா
அந்த வீடியோல இன்ஸ்பெக்டர் ஆடல் அரசுவும் சப் இன்ஸ்பெக்டர் கட்ட சுப்பராஜுவும் குடிச்சதும் மோர் கிடையாது, அது கள்ளு மற்றும் சாராயம்னு சிலர் கொளுத்தி போட்டிருக்காங்க. இதுல பாருங்க, மோர் தண்ணி, இது அப்படியே ப்ரூஃப் இருக்கு. நாளைக்கு இதை கூட நீங்க எக்ஸாம் பண்ணி இது வாட்டரா கல்லான்னு கண்டுபிடிக்கலாம். இதை வேணும்னு எங்க போலீஸ் அதிகாரி எவனோ செஞ்சிருக்காங்க, அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். டியூட்டியில உள்ள ஒரு ஆபீசரே இப்படி ஆடலாமான்னு சோஷியல் மீடியால பலரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. தனியார் கிளினிக்குள்ள புகுந்து லேப்டாப் திருடிட்டு எஸ்கேப் ஆன ஒரு கொள்ளையனை இரவோடு இரவா தனியாளா அலைந்து திரிந்து பிடிச்சிருக்காங்க இங்க ஒரு பெண் மருத்துவர். விஜயின் மாஸ்டர் பட நடிகை திருடனை சேஸ் செய்து பிடித்த அசாத்திய சம்பவம் இது. கிளினிக்கில் லேப்டாப் திருடி கொண்டு எஸ்கேப் ஆன திருடனை இரவோடு இரவாக சேஸ் செய்து பிடித்த மாஸ்டர் பட நடிகை இவர்தான். பிரபல தனியார் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றும் இவர் சிங்கப்பெண்ணாக மாறி போதை ஆசாமியை தேடி பிடித்து மாஸ் காட்டியுள்ளார். காலையில் தேடலாம் என போலீசாரை கைவிட்ட நிலையிலும் கூட தன்னம்பிக்கை தளராமல் விடாமுயற்சியோடு களத்தில் இறங்கி திருடனை பிடித்து லேப்டாப்பை மீட்டுள்ளார். ஒரே இரவில் விஜய் பட நடிகை இப்படி சூப்பர் விமன் ஆக மாறிய சம்பவத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் சாலமனுடன் களத்தில் இறங்கினோம். டாக்டர் ஷில்பா நிகர் பிரபல தனியார் மருத்துவமனையில் தலைமை பல் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துள்ளார். அதன் பிறகு முழு நேரமாக மருத்துவத்தில் கவனம் செலுத்திய ஷில்பா நிகர் பல திரைப்பிரபலங்களுக்கும் பல் தொடர்பான சிகிச்சை அளித்து ஃபேமஸ் ஆனவர். இன்ஸ்டாவில் 1,00,000க்கும் அதிகமான ஃபாலோயர்கள் டாக்டர் ஷில்பா நிகரை பின்தொடர்கிறார்கள். இந்த சூழலில்தான் ஷில்பா நிகர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட ஒரு பதிவு வைரலாகி வருகிறது. போலீசாரின் துணையின்றி லேப்டாப் திருடனை பிடித்ததாக BTS காட்சிகளுடன் போஸ்ட் போட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டாக்டர் ஷில்பா நிகரின் கிளினிக்கில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஊழியர்கள் கிளினிக்கை மூடவிருந்த சமயத்தில் திடீரென மர்ம ஆசாமி ஒருவர் உள்ளே நுழைந்து 2 நிமிடங்களில் அங்கிருந்த விலை உயர்ந்த லேப்டாப்பை திருடி சென்றிருக்கிறார். இதனை கண்ட ஊழியர்கள் திருடனை பிடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர் கண் இமைக்கும் நேரத்தில் சிட்டாய் பறந்து தலைமறைவாகியுள்ளார். அதற்கு பிறகுதான் நடந்த விஷயத்தை ஊழியர்கள் டாக்டர் ஷில்பா நிகரிடம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கணமே ரோந்து பணியிலிருந்த காவலர்களும் ஊழியர்களும் அருகில் உள்ள வீதிகள் மற்றும் குடிசை பகுதிகளில் சுமார் 45 நிமிடங்களாக தேடியிருக்கிறார்கள். ஆனால் திருடன் சிக்கவில்லை. இதனால் காலையில்தான் தீவிரமாக தேட முடியும் என போலீசார் கூறிவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் எப்படியாவது திருடனை பிடித்தே தீருவேன் என உறுதி எடுத்த ஷில்பா நிகர் போலீசாரின் அறிவுரையை மீறி நள்ளிரவில் ஆட்டோ ஓட்டுநர் உதவியுடன் தேட ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு உதவியாக சில இளைஞர்களும் பைக்குகளில் வந்து தேடியிருக்கிறார்கள். 2 மணி நேரம் தேடியும் கிடைக்காததால் பலரும் தேடுதலிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். ஆனால் சற்றும் மனம் தளராத டாக்டர் ஷில்பா நிகர் ஆட்டோ ஓட்டுநருடன் சேர்ந்து ஸ்டெர்லிங் சாலையிலிருந்து சூளைமேடு பாலம் வரை தேடி சென்றுள்ளார். அப்போதுதான் பாலத்தின் அருகே மது போதையில் தள்ளாடியபடி நடந்து வந்த ஒரு போதை ஆசாமியை கண்டுள்ளார். அப்போது அந்த நபர் உள்ளே அணிந்திருந்த சட்டை CCTV காட்சியில் பதிவான திருடனின் உடை போல் இருந்ததை டாக்டர் ஷில்பா கண்டுபிடித்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த செருப்பும் திருடனின் செருப்போடு ஒத்துப்போனதை கவனித்திருக்கிறார். உடனே ஷில்பா அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளார். அப்போது அந்த நபர் குப்பை மூட்டையை காட்டி என்னிடம் ஒன்றும் இல்லை என கூறி எஸ்கேப் ஆக முயன்றிருக்கிறார். அவர் திரும்பிய போது அந்த சாக்கு மூட்டையின் ஓரத்தில் சிறிய லைட் வெளிச்சத்தை கண்டுள்ளார் ஷில்பா.
அது லேப்டாப்பில் இருந்து மிளிரும் ஒளி என தெரிந்ததும் உடனே அந்த மூட்டையை பிடுங்கி சோதனை செய்துள்ளார். அப்போதுதான் உள்ளே 2 லேப்டாப்புகள் இருந்திருக்கிறது. லேப்டாப்பை திருடிக்கொண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாதவாறு அந்த நபர் மேலே வேறு ஒரு சட்டையை அணிந்து குப்பை சேகரிப்பதைப் போல ஒரு மூட்டையை முதுகில் சுமந்தபடி சுற்றி திரிந்ததும் தெரியவந்தது. உடனே போலீசாரும் நுங்கம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து திருடனை கைது செய்தனர். ஸோ அப்போது அன்றைக்கி நைட் ஒரு 2 days முன்னாடி 12 o'clock வரைக்கும் யூஸ்வலாக எங்கள் கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகும். பிகாஸ் இட்ஸ் வெரி பிஸி கிளினிக். அன்றைக்கி நைட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க கிளினிக் உள்ள. அது யாருக்குமே தெரியல. பிகாஸ் என்னோட ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் தான் கிளினிக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அந்த டைமில் அவர் பாத்ரூம் போன கேப்பில் ஒரு அவரை பார்க்குறதுக்கே ஒரு நார்மலாக இல்லை, குடிச்சிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு கிளினிக் லேப்டாப் அப்படியே எடுத்துட்டு உள்ளே போகிறாரு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்து அந்த பையன் பார்க்குறப்போ லேப்டாப்பை காணல. ரோந்தில் இருந்த போலீஸ் மட்டும்தான் இருந்தாங்க இப்போதைக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. இங்கே தேடினாங்க. இங்கே இருக்க சந்தில் எல்லா இடத்துலையும் போய் தேடணும். நாங்கள் கரெக்டாக அங்கேருந்து ஒரு ½ an hourல ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னொடனே நானே கிளம்பி வந்துட்டேன். வந்த உடனே காரில் போக முடியாதுன்னு தெரியும். பிகாஸ் எப்படியும் அவங்க போனால் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்போது ஒரு அண்ணா, ஆட்டோ டிரைவர் அண்ணா தான் வந்தாங்க. ஸோ நான் இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் தனியாக இருக்கீங்கம்மா சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் இந்த ஃபுட்டேஜ் காமிச்சேன். அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரே நான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் நாங்களும் அதே மாதிரி சந்தில் தேடணும். அப்புறம் ஒரு சின்ன பசங்க எல்லாருமே வந்து பைக்கில் என்னாச்சு அக்கான்னு சொல்லி தே ஆல்சோ ட்ரைட் ஹெல்பிங் மீ. ஒருவேளை எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் என் மைண்டில் தோணிட்டே இருந்தது. ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் நடந்து போகலாமோ அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால அந்த பிளாட்ஃபார்ம் வழியாவே அப்படியே தேடி போயிட்டே இருந்தோம் நானும் அந்த ஆட்டோ டிரைவரும். போகும்போது நான் அந்த சிசிடிவியில் நல்லா அவரோட செருப்பை பார்த்தேன். செருப்பும் அவரோட ஷர்ட். பட் அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த திருடன் வந்து அவரோட ஷர்ட்டை மேலே போட்டு மறைச்சிட்டாரு. அதே மாதிரி பின்னாடி ஒரு கோணி பை மாதிரி ஒரு பை மாதிரி வச்சுட்டாரு, கார்பேஜ் பேக் மாதிரி. ஏன்னா அங்கே யாரும் கைவிட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு நினைப்பில், அதுவும் ஒரு டாக்டர் மாதிரி இருக்கவங்களாம் கைவிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் அப்படி பிளான் பண்ணி போயிருக்காரு. ஸோ அங்கே போய் கரெக்டாக ஒரு இப்படி போயிட்டு இருக்கும் போது நான் பார்க்குறேன் வேற ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ள இந்த ஒரு பிரவுன் கலர் ஷர்ட் அவர் போட்டிருந்தது, நல்லா கிரே கலர் மாதிரி இருக்கும். அது தெரியுது நல்லாவே. அவரோட செருப்பு மேட்ச் ஆனோடனே அண்ணா வண்டியை நிறுத்துங்க, அவனா தான் இருக்கும், எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக போனேன். போய் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு பேக்கை கொடு, பேக்கில் என்ன இருக்குது, என் லேப்டாப் எங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. வந்து 2 பேருமே கேட்டுருந்தா அவ்வளோ தைரியமாக அந்த திருடம் பேசினது தான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. பேக்கை எடுத்து பாரு, குப்பை தான் இருக்குது அப்படின்னு அவ்வளோ தைரியமாக பேக்கை காமிச்சான். ஐ வாஸ் லிட்டலி ஷாக்ட். எனக்கு இவ்வளோ தைரியமாக திருடிட்டு காமிக்க முடியுமா? நான் உள்ளே பார்க்கும்போது எதுவும் ஒன்றும் இல்லை, தான் இவ்வளோ தைரியமாக இருக்கானே அப்படின்னு நினச்சிடலாம். இதே மற்றவங்களாம் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன்றும் இல்லை நினச்சி விட்டுருந்துருப்பாங்க. நாங்கள் தேடும் போது ஒரு ஷைனிங்காக ஒரு லேப்டாப் கவர் தெரிஞ்சது. அது பார்த்த உடனேவே நம்ம லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லி, அதுவும் அதை எப்படி மறைச்சிருக்காருன்னா அந்த ஷேர் எல்லாம் மேலே போட்டு யாரும் பார்க்கக்கூடாது, கைவிட மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக தான் அவன் திருடி இருக்கான். ஐ திங்க் இது ரொம்ப வருஷமா அவர் பண்றாருன்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ் சொன்னாங்க இந்த சைட்ல அவர் பார்த்தது இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு சைதாப்பேட்ல இருந்து அவர் பேர் சொல்றான், அவனோட இடம் சொல்றான், இது எல்லாமே சொல்றான். ஸோ அங்கே போலீஸ் வர வரைக்கும் நான் உட்கார வச்சு அவங்களை பிடிச்சு வச்சு, எதுக்கு இதை எடுத்தேன் அப்படின்னா, கீழே கடைஞ்சு நான் எடுத்தேன் அப்படிங்கிறான். கீழே கடைஞ்சா, இதான் கீழே கடைச்சா அப்படின்னு நான் ஃபுட்டேஜில் காமிச்சு அவனை கேட்டோம். பதில் கேட்டும் போது அவன் இதான் சொல்றான், குப்பை தானே, குப்பையிலேருந்து நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா. தென் போலீஸ் வந்தாங்க. வந்து அதுக்கப்புறம் வி ஹேண்டட் ஓவர் ஹிம் டு தட். எங்கள் லேப்டாப் அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த செகதியிலிருந்து எடுத்தோம். அவனிடமிருந்து லேப்டாப்பும் மீட்கப்பட்டது. திருடன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைவரும் கைவிட்ட போதும் தன்னம்பிக்கையோடு திருடனை தேடி பிடித்த நடிகையின் செயல் இன்ஸ்டாவில் வைரலாகி வருகிறது. மேலும் வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது, நம் விருப்பப்படி வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்று பெண் மருத்துவர் ஷில்பா நிகர் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்தது பலரையும் ஈர்த்துள்ளது. அவரின் தைரியத்தை பாராட்டிய பலரும் சிங்கப்பெண்ணே, பிரேவ் விமன் என கமெண்ட்களை அள்ளி வீசி வருகின்றனர்.